ஹலோ மக்களே, டுடே ரெசிபி ஹெல்தி அண்ட் டேஸ்டியான கிச்சடி. இதுக்கு நம்ம ரவையை ஃபஸ்ட்டு வறுத்துக்கலாம். அடுப்பில் கடாய் வச்சுட்டு 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிட்டு 1.5 கப் அளவு ரவை எடுத்திருக்கேன். அதை கைவிடாமல் கிளறிட்டு கோல்டன் கலர் வந்ததுக்கப்புறம் ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சிடலாம். தாளிப்பு பொருள் வந்து சோம்பு, பிரியாணி இலை, பட்டை, கல்பாசி, வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பச்சை மிளகாய். வெஜிடபிள்ஸ் வந்து கேரட், பீன்ஸ், கேப்சிகம் அண்ட் பச்சை பட்டாணி எடுத்திருக்கேன். நான் அடுப்பில் கடாய் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிட்டு தாளிப்பு பொருள் எல்லாம் போட்டுட்டு பச்சை மிளகாய், வெங்காயம், தக்காளி எல்லாம் வதக்கிட்டு நறுக்கி வச்சுருக்க வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஒன்று ஒன்றா சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இந்த கிச்சடியில் வெஜிடபிள்ஸ் அதிகமாக இருக்கும், இல்லை ரவை கம்மியாக இருக்கும். ஸோ வந்து டயட் இருக்கவங்களுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். நல்லா காயெல்லாம் வதக்கினதுக்கப்புறம் 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுட்டு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. 1 கப் ரவைக்கு நான் 2 கப் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். வெஜிடபிள்ஸ்க்கு தனியாக 1/2 கப் தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணியெல்லாம் ஊற்றி நல்லா கிளறிட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு கொதி வந்ததுக்கப்புறம் தட்டு போட்டு மூடி நல்லா கொதித்ததுக்கப்புறம் ரவையை ஆட் பண்ணும் போது கைவிடாமல் கிளறிட்டே ஆட் பண்ணுங்கள், இல்லைன்னா கட்டி பற்றும். நல்லா ரவையை ஆட் பண்ணி கிளறி இந்த மாதிரி சம அளவு இது பண்ணிவிட்டு மூடி வச்சுருங்க. 2 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் வச்சு க்ளோஸ் பண்ணிடுங்க. அப்புறம் ஓப்பன் பண்ணால் நம்மளோட டேஸ்டியான கிச்சடி ரெடி மக்களே. இதில் வேணும்னா நீங்கள் 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கலாம், அது உங்கள் இஷ்டம். இதுக்கு சைட் டிஷ் தேங்காய் சட்னி, கிச்சடி ப்ளஸ் தேங்காய் சட்னி அல்டிமேட் காம்பினேஷனாக இருக்கும் மக்களே. நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள், கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மோர் வீடியோஸ்க்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே. பாய்.